வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் அளவுக்கு மோர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வாழைப்பூவில் இருக்கிற அந்த நரம்பையும் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த பகுதியையும் எடுத்துகிட்டு மோரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம சுத்தம் பண்ணின வாழைப்பூவை போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் இது வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு மேலே வேக விட வேண்டாம். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பூவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 7 வரமிளகாயை 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்போட அளவு 200 கிராம். இந்த ஊற வச்ச பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த வாழைப்பூவையும் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வரமிளகாயை 3/4 போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதை விட கிரைண்டரில் அரைச்சா ஒரே மாதிரி அரைப்படும். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி பொடியாக நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது சரியாக இருக்கும். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதோடைய நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு எலுமிச்சை அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வடையை தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே மிதமான தீயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வாணலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வடையை தட்டி போட்டுடலாம். அதிகப்படியான தீயில் வச்சா மேலே கருகீரும், உள்ளே வேகாது. இந்த வடையோட டேஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 18 வடை வரும். ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு பிறகு லேசாக பிரட்டி விட்டுறலாம். எண்ணெயில் நுரை அடங்கி வடை செவந்து வரும்போது எடுத்துடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.